பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டதை உறுதி செய்வதோடு பொதுமக்களையும் சூழலையும் பாதுகாத்திட துரித நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சதுப்பு நில பகுதிகளும் பறவைகளின் உறைவிடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வரும் நிலையில் இக்காட்டு தீயிற்கான காரணிகளை கண்டறிய வலியுறுத்துகிறேன். குப்பை மேட்டின் தன்மை போன்ற மானுடவியல் காரணிகளாக இருப்பின் போர்க்கால அடிப்படையில் அரசு எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று பொதுமக்கள் உற்றுநோக்க வேண்டுகிறேன். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் வேதிம பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படும் சூழலியல் சீர்கேடுகள் குறித்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையிலும் தற்பொழுது இந்த காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இழந்த சதுப்பு நில பகுதிகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் இனியாவது காலம் தாழ்த்தாமலும் ஊழலின்றியும் அரசு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சீமான் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.